வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட கதை என்னென்னா 2019 வெளியான த பிளாட்ஃபார்ம். அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஒரு சிறையில் நூற்றுக்கணக்கான ஃப்ளோர்ஸ், ஒவ்வொரு நாளும் மேலிருந்து கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். அதில் உலகிலேயே சிறந்த உணவுகள் இருக்கும். ஆனால் மேலே இருப்பவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டால் கீழே இருப்பவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அந்த சிறையில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்காக ஒருவரை ஒருவர் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் த பிளாட்ஃபார்ம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை கொராங் என்ற மனிதருடன் ஆரம்பிக்கிறது. அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிறைக்குள்ளே கண்விழிக்கிறார். அந்த சிறை சாதாரண சிறை இல்லை. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 2 பேர் ஒரு பெரிய ஸ்கொயர் ஹோல் நடுவில் இருக்கும். அதன் வழியாக மேலிருந்து கீழே ஒரு ஜியான் பிளாட்ஃபார்ம் வரும். அந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க ஃபுட் இருக்கும். கேக், சிக்கன், ஃப்ரூட், லக்ஸரி டிஷ்ஷஸ். ஆனால் அந்த ஃபுட் ஃபஸ்ட் டாப் ஃப்ளோருக்கு மட்டும் கிடைக்கும். மேலே இருப்பவர்கள் கிரீடாக சாப்பிட்டு விட்டால் கீழே இருப்பவர்களுக்கு ஆல்மோஸ்ட் எதுவுமே கிடைக்காது. கோராங் ஃபஸ்ட் டைம் பிளாட்ஃபார்ம் வருவதை பார்க்கிறார். அவருடன் இருக்கும் ஓல்டு மேன் ட்ரிமகசி சிரித்து கொண்டு சொல்கிறார், ஈட் நவ், இல்லைனா லேட்டர் சான்ஸே கிடைக்காது. பிளாட்ஃபார்ம் வேகமாக கீழே இறங்குகிறது. அதில் இருக்கும் ஃபுட் முழுக்க டேட்டியாக இருக்குது. மேலே இருந்தவர்கள் எல்லாம் ஆல்ரெடி டச் பண்ணி சாப்பிட்ட லெஃப்ட் ஓவர்ஸ் அந்த ஃபுட். கோராங் டிஸ்கஸ்ட் ஆகிறார். ஆனால் ட்ரிகமசி ஹங்கிரி அனிமல் மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறார். அடுத்த நாள் கோராங் சிறையில் ரூல்ஸ் பற்றி தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு மாதமும் அவர்களின் ஃப்ளோர் சேஞ்ச் ஆகும். ஒரு மாதம் டாப் ஃப்ளோரில் இருப்பாங்க, அடுத்த மாதம் பாட்டம் ஃப்ளோரில் இருப்பாங்க. அதாவது இன்றைக்கு கிங்காக இருந்தாங்கன்னா நாளைக்கு ஸ்டாவிங் விக்டிமாக இருப்பாங்க. இந்த சிஸ்டமில் யாருக்கும் பெர்மனன்ட் பவர் கிடையாது. ஒரு நாள் கோராங் கீழே இருக்கும் ஃப்ளோரை பார்க்கிறார். அங்கே மக்கள் ஃபுட்டுக்காக சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, அழுகை பண்ணுறாங்க, வயலன்ஸில் இறங்குறாங்க. சிலர் பிளாட்ஃபார்ம் கீழே போகும்போது மேலே இருப்பவர்களை கர்ஸ் பண்ணுகிறார்கள். ஆனால் அவங்களே மேலே போனால் அதே மாதிரி செல்ஃபிஷாக மாறுகிறார்கள். கோராங் ஸ்லோலி ரியலைஸ் பண்ணுகிறார். இந்த சிறை மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டுகிறது. ஒரு நாள் கோராங் லிட்டில் ஃபுட் ஹைடு பண்ண முயற்சிக்கிறார். ஆனால் சடன்லி ரூம் டெம்பரேச்சர் டேஞ்சரஸ் லெவலுக்கு மாறுகிறது. ரூம் முழுக்க ஃபயர் ஹீட் ஆகுது. ஸ்பீக்கரில் ஒரு வாய்ஸ், நோ ஃபுட் மேபி ரிட்டைன். அவர் பயந்து ஃபுட்டை வெளியே த்ரோ பண்ணுகிறார். டெம்பரேச்சர் நார்மல் ஆகிறது. அப்போது அவருக்கு புரிகிறது, இந்த சிறை மக்களை கண்ட்ரோல் பண்ண கேர்ஃபுல்லி டிசைன்டு செய்யப்பட்ட ஒரு சிஸ்டம். ஒரு மாதம் முடிகிறது. அனைவருக்கும் ஸ்லீப்பிங் கேஸ் ரிலீஸ் ஆகிறது. கோராங் அன்கான்சியஸ் ஆகிறார். அவர் மீண்டும் கண்விழிக்கும் போது வேறு ஒரு ஃப்ளோரில், இந்த முறை ஃப்ளோர் 171, அதாவது ஆல்மோஸ்ட் பாட்டம் ஃப்ளோரில் இருக்கார். இப்போது பிளாட்ஃபார்ம் கீழே வரும் நேரத்தில் அதில் ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை. எல்லா ஃபுட்டுமே தீர்ந்துருச்சு. ஒரு பீஸ் பிரெட் இருக்குது, ஒரு போன் இருக்குது, 30 லெஃப்ட் ஓவர்ஸ் மட்டும் அங்கே இருக்குது. ட்ரிமகசி காமா சொல்கிறார், நவ் யூ லேர்ன் த ட்ரூத். நாட்கள் செல்ல செல்ல ஃபுட் கிடைக்கவே இல்லை. கோராங் வீக்காக ஆரம்பிக்கிறார். ஆனால் ட்ரிமகசி ஸ்ட்ராங்லி காமாக இருக்கார். ஒரு நாள் கோராங் தூக்கத்திலிருந்து எழும்போது அவர் பெட்டுக்கு டைடு செய்யப்பட்டிருப்பார். ட்ரிமகசி நைஃப் ஷார்பன் பண்ணி கொண்டிருப்பார். அவர் மெதுவாக சொல்கிறார், டோன்ட் வெரி, நான் உன்னை ஒரே நேரத்தில் முழுசாக சாப்பிட மாட்டேன். கோராங் ஃபேஸ் முழுக்க ஃபியர். அவருக்கு புரிகிறது, இந்த சிறையில் மனிதர்கள் மோஸ்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஆரம்பம் மட்டும்தான். இந்த சிறையில் உண்மையான கொடூரம் இன்னும் கீழே இருக்கிறது. ஃப்ளோர் 171 ஃபுட் இல்லை, ஹோப் இல்லை, எஸ்கேப் இல்லை. கோராங் இப்போது மிகவும் பலவீனமாக இருக்கிறார். பல நாட்களாக சரியாக சாப்பிடவே இல்லை. அவருடைய உடல் மெதுவாக சக்தியை இழக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் ட்ரிமகசி மட்டும் மிகவும் அமைதியாக இருக்கிறார். அவருக்கு இது புதிதல்ல, ஏனென்றால் அவர் பல வருடங்களாக இந்த சிறையில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் கோராங் தூக்கத்திலிருந்து விழிக்கிறார். ஆனால் அவரால் நகர முடியலை. அவருடைய கைகள், கால்கள் எல்லாம் பெட்டில் கட்டப்பட்டிருக்கு. அவர் பேனிக்காகிறார். என்ன பண்ணுறீங்க? ட்ரிமகசி சிரிக்கிறார். அவர் நைஃப் ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார். ரிலாக்ஸாக, நான் உன்னை கொல்ல போவதில்லை, நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட போகிறேன். கோராங் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். ட்ரிமகசி தொடர்ந்து பேசுகிறார், நீ உயிரோடு இருப்ப. நான் தினமும் ஒரு சிறிய பீஸ் மட்டும் கட் பண்ணுவேன். அப்போ நாம் 2 பேரும் நீண்ட நாள் சர்வே பண்ணலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட கோராங்கு உடம்பே நடுங்குகிறது. ட்ரிமகசி நைஃபை எடுத்துட்டு கோராங் காலுக்கு அருகில் வருகிறார். அந்த நேரத்தில் திடீரென ரூம் டோர் திறக்கிறது. ஒரு பெண் உள்ளே நுழைகிறார். அவளின் பெயர் மிகாரு. இந்த சிறையில் முழுக்க அவள் ஒரு மிஸ்ட்ரி. ஒவ்வொரு மாதமும் பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி தன் குழந்தையை தேடி சுட்டி கொண்டிருப்பாள். அவள் ட்ரிமகசியை பார்த்தவுடன் அவரை ப்ரூட்டலி அட்டாக் பண்ணுகிறார். சில நொடிகளில் ட்ரிமகசி இறந்து விடுகிறார். கோராங் உயிர் தப்புகிறார். நாட்கள் கடக்கிறது. கோராங் தனியாக இருக்கிறார். ஆனால் பசி, தனிமை, பயம்
இந்த மூன்றும் சேர்ந்து அவருடைய மனநிலையை மாற்ற ஆரம்பிக்கிறது. இறந்த ட்ரிமாகசி அவருக்கு ஹாலுசினேஷனாக தோன்ற ஆரம்பிக்கிறார். அவர் அருகில் உட்கார்ந்து பேசுவது போல தெரிகிறது. நீ சர்வே ஆகணுமா? சாப்பிடணும். கோராங் அழுகிறார். ஏனென்றால் அவர் என்ன சாப்பிட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். பல நாட்கள் உணவு இல்லாமல் இறந்த பிறகு கோராங் ஒரு முடிவு எடுக்கிறார். உயிர் வாழ்வதற்காக அவர் ட்ரிமாகஸின் உடலை சாப்பிட ஆரம்பிக்கிறார். அந்த மோமெண்ட் இந்த சிறை மனிதர்களை எவ்வளவு கொடூரமாக மாற்றுகிறது என்பதை காட்டுகிறது. மீண்டும் மாதம் முடிகிறது. ஸ்லீப்பிங் கேர்ள்ஸ் ரிலீஸ் ஆகிறது. அனைவரும் அன்கான்சியஸ் ஆகிறாங்க. கோராங் மீண்டும் கண் விழிக்கும் போது இந்த முறை நல்ல ஃப்ளோரில் இருக்கிறார். அவருடன் புதிய ரூம்மேட் இருக்கிறாங்க. அவள் பெயர் இமோக்யூரி. இந்த சிறை அட்மினிஸ்ட்ரேஷனால் வேலை பார்த்தவர். இமோக்யூரி ஒரு ட்ரீம் இருக்கிறது. எல்லோரும் கொஞ்சம் ஃபுட் மட்டும் சாப்பிட்டா எல்லா ஃப்ளோருக்கும் ஃபுட் போகும். அவள் பீப்புளுக்கு மெசேஜ் அனுப்ப முயற்சிக்கிறார். பிளாட்ஃபார்ம் கீழே போகும்போது கத்துகிறார், ப்ளீஸ் கொஞ்சம் ஃபுட்டு விட்டு விடுங்கள். ஆனால் யாரும் கேட்கவில்லை. ஏனென்றால் இந்த சிறையில் காம்பஷன் செத்து போயிருக்கிறது. மீண்டும் மந்த் சேஞ்ச் ஆகிறது. இந்த முறை கோராங் மற்றும் இமோக்யூரி மிகவும் கீழே இருக்கும் ஃப்ளோருக்கு செல்கிறாங்க. அங்கே ஃபுட் ஒன்றுமே வரல, எம்டி பிளேட் மட்டும். இமோக்யூரிக்கு இப்போது புரிகிறது, இந்த சிஸ்டம் ஒருபோதும் தானாக சரியாகாது. மனிதர்கள் வாலண்டரிலி ஷேர் பண்ண மாட்டார்கள். பல நாட்கள் ஃபுட் இல்லாமல் இமோக்யூரி ஹோப் இழக்கிறார். அவளால் அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஒரு நாள் அவள் தற்கொலை செய்து கொள்கிறார். கோராங் மீண்டும் தனியாகிறார். ஆனால் இந்த முறை அவர் மாறிவிட்டார். அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், இந்த சிஸ்டத்தை மாற்றணும், இல்லைனா எல்லாரும் மிருகங்களாகவே இருப்பாங்க. அவர் பிளாட்ஃபார்ம் வழியாக கீழே இறங்கி முழு சிறையை எதிர்கொள்ள முடிவு செய்கிறார். கோராங் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். இந்த சிறையில் இருக்கும் பிரச்சனை ஃபுட் இல்லை, பிரச்சனை மனிதர்களின் பேராசை. அதை மாற்ற வேண்டும் என்றால் யாராவது ஒருவன் ஆரம்பிக்க வேண்டும். அதனால் கோராங் பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி கீழே பயணம் செய்ய முடிவு செய்கிறார். அவருடன் பகரத் என்ற மற்றொரு கைதியும் சேர்க்கிறார். இருவரும் பிளாட்ஃபார்ம் மீது நின்று கொண்டு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் செல்கிறார்கள். பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஃப்ளோரில் நிற்கும்போது மேலே இருப்பவர்கள் ஃபுட் எடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த முறை கோராங் அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சிலர் கேட்கிறார்கள், சிலர் கேட்கவில்லை. அதனால் ஃபைட் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் சண்டை, காயங்கள், இரத்தம். ஆனால் கோராங் நிற்கவில்லை. ஏனென்றால் முதல் முறையாக ஃபுட் கீழே இருக்கும் மக்களுக்கும் செல்ல ஆரம்பித்தது. பிளாட்ஃபார்ம் இன்னும் கீழே செல்கிறது. ஃப்ளோர் 100, ஃப்ளோர் 150, ஃப்ளோர் 200, ஃப்ளோர் 250. கீழே செல்ல செல்ல நிலைமை மோசமாகிறது. மக்கள் மனிதர்களாக இல்லை, சர்வைவல் மிஷினாக மாறியிருக்கிறார்கள். பலர் பைத்தியமாகி இருக்கிறார்கள். பலர் ஒருவரை ஒருவர் கொண்டு சாப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த சிறையில் உண்மையில் ஒரு சமூகத்தின் மினியேச்சர் வெர்ஷன் என்பதை கோராங் புரிந்து கொண்டார். இறுதியாக பிளாட்ஃபார்ம் மிகவும் கீழே இருக்கும் ஃப்ளோருக்கு வருகிறது. இங்கே ஃபுட் கூட வரவில்லை. முழுக்க டார்க்னஸ், முழுக்க சைலன்ஸ். அந்த நேரத்தில் கோராங் மற்றும் பகரத் ஒரு ஷாக்கிங் விஷயத்தை பார்க்கிறாங்க. ஒரு சிறிய குழந்தை, அவள் தனியாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து கோராங் அதிர்ச்சி அடைகிறான். ஏனென்றால் சிறை அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சொன்னது இந்த சிறையில் குழந்தைகள் இல்லை, ஆனால் அங்கே ஒரு குழந்ை இருக்கிறார். அப்போது கோராங் ஒரு உண்மை புரிகிறது. அவர்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டியது ஃபுட் அல்ல, இந்த குழந்தைகள் தான் மெசேஜ். அவள் உயிரோடு இருப்பது சிஸ்டம் தோல்வி அடைந்து விட்டது என்பதற்கான சான்று. பிளாட்ஃபார்ம் மீண்டும் மேலே செல்ல ஆரம்பிக்கிறது. கோராங் குழந்தையை பிளாட்ஃபார்ம் மீது ஏற்றுகிறார். அவள் மேலே போக வேண்டும், உலகம் உண்மையை பார்க்க வேண்டும். பகரத் இப்போது உயிரிழந்து விட்டார். கோராங் மிகவும் காயமடைந்திருக்கிறார். ஆனால் அவரால் மேலே செல்ல முடியாது. அவர் கீழே தங்க முடிவெடுக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ட்ரிமாகஸி மீண்டும் தோன்றுகிறார், ஒரு ஹாலுசினேஷனாக போல. உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. கோராங் மெதுவாக சிரிக்கிறார். பிளாட்ஃபார்ம் மேலே செல்கிறது. குழந்தை மட்டும் மேலே செல்கிறார். கோராங் இருளில் தனியாக நிற்கிறார். திரை மெதுவாக கருப்பாக மாறுகிறது. த பிளாட்ஃபார்ம் ஒரு சிறை ஸ்டோரி மட்டும் இல்லை, இது மனித சமுதாயத்தை பற்றிய ஒரு கேள்வி. உலகத்தில் எல்லோருக்கும் போதுமான வளங்கள் இருக்கின்றன. ஆனால் சிலர் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது கீழே இருப்பவர்கள் பட்டினியால் தவிக்கிறார்கள். அதே தான் இந்த திரைப்படம் மிகவும் கொடூரமாக நமக்கு காட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.